இதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்றோ அதில் நாம் எல்லாம் பங்கு கொள்வோம் என்றோ நம்மில் எவருமே நினைத்திருக்க மாட்டோம். அரவிந்தன் உடைய பங்களிப்புகள் என்ன என்பதை தொகுத்து கொள்வதற்கான நேரத்தை கூட அவர் கொடுக்காமல் நம்மிடமிருந்து சென்று விட்டார். இதற்கு முன்பு பேசிய அதியமான் ஓரளவிற்கு அனைத்தையும் தொகுத்து சொன்னார். இதற்கெல்லாம் வித்து ஊன்றப்பட்ட காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். 1990களுடைய தொடக்கம். சுந்தர ராமசாமி அவருடைய முதல் அமெரிக்க பயணம் என்று நினைக்கிறேன். அவர் சென்று விட்டு வந்த பிறகு அதன் பிறகு சென்னைக்கு இடையிடையே வருவார். வரும்போது சில நண்பர்களுக்கு அவர் கடிதம் எழுதிவிட்டு வருவார். நான் இத்தனை நாள் இருக்கிறேன், இந்த இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் வரலாம் என்று சொல்வார். அப்படித்தான் அண்ணா நகர் இருந்த அவருடைய சுந்தர ராமசாமியுடைய தமக்கையனுடைய மகளுடைய வீட்டிலே அவரை சந்தித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். முதலில் அரவிந்தனை சந்தித்த போது ஒரு லேசான ஒரு ஒவ்வாமை எனக்கு இருந்தது. அது காரணம் முதல்ல கண்ணன் அவரே கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கின்றேன். அவருடைய அரசியல் தொடர்புகள், அப்போது அவர் இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்க தொடர்புகள் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியது. நான் சற்று விலகியே இருந்தேன். ஆனால் அரவிந்தன் மிக நெருக்கமாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார். அவர் எல்லோரிடமும் அப்படி ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர் தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்பது பின்புதான் எனக்கு புரிந்தது. அந்த ஒரு சிறு இடைவெளி இருந்தாலும் கூட சில செய்திகளை நாங்கள் உற்சாகத்தோடு பேசிக்கொண்டிருந்தோம். அந்த காலத்தில் ஆட்களை மதிப்பிடுவதற்கு நான் அல்லது என்னை போன்ற பலர் வைத்து கொண்டிருந்த உரைக்கல் என்பது சில குறிப்புகள் நாவலிலிருந்து சரியான தருணத்தில் எந்த வரிகளை எல்லாம் ஒப்பிக்க முடியும் என்பது ஒரு அளவுகோலாக இருந்தது. அந்த அளவுகோலிலே அரவிந்தன் எங்கள் எல்லாரையும் விட அதிக மதிப்பெண்களை பெறக்கூடியவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்னை போலவே அல்லது அவரை போலவே எனக்கு அசோகமித்ரனுடைய எழுத்திலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. இந்த விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அப்புறம் மொழி பற்றிய ஒரு கவனம், அந்த கவனம் எங்கள் இருவருக்கும் பொதுவாக இருந்தது. ஆனால் இதை அத்தனையும் மீறி அவர் என் மீது ஒரு இடையறாத ஒரு பற்றும் ஒரு மதிப்பும் கூட கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு கொஞ்ச காலம் கழித்து தான் புரிந்தது. முற்றிலும் சூரா கொண்டிருந்த சுந்தர ராமசாமி இல்லாமல் நாம் இவரை அரவிந்தனை புரிந்து கொள்ள முடியாது. அரவிந்தன் எத்தனையோ பேரிடம் பழகினார், எத்தனையோ எழுத்தாளர்களை வாசித்தார், எத்தனையோ தொடர்புகள் அவருக்கு இருந்தன, அவருக்கு எண்ணற்ற நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஆளுமையை உருவாக்கியதிலும், அவருடைய இலக்கிய பார்வையை உருவாக்கியதிலும், அவருடைய உலக கண்ணோட்டத்தை சமைத்ததிலும் சுந்தர ராமசாமிக்கு இருந்த பங்கு நம்ம மறுக்கவே முடியாது. சில கட்டங்களிலே சுந்தர ராமசாமி என்கின்ற அந்த ஒரு மிக பெரும் ஆளுமையினுடைய தாக்கத்திலிருந்து சற்று விடுபட்டிருந்தால் அரவிந்தன் மேலும் ஒரு பெரும் ஆளுமையாக பரிமளித்திருக்கக்கூடுமோ என்கின்ற ஐயம் கூட நமக்கு தோன்றும். ஆனால் அதுதான் அரவிந்தனை ஒரு வகையில் சுந்தர ராமசாமியினுடைய நடமாடும் ஆவண காப்பகம் என்று நாம் சொல்லலாம். ராஜமார்த்தாண்டன், அரவிந்தன் இவர்கள் சுந்தர ராமசாமியினுடைய அனைத்து எழுத்துக்களையும் அவருடைய படைப்புகளையும் அறிந்தவர்களாக மிகவும், அதுவும் அவருடைய 7 ஆண்டு மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு பிறகான அவருடைய
எழுத்துக்களை எல்லாம் வந்து அந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். ஒரு வகையில் சுந்தரராமசாமி வெளிப்படுத்திய உணர்வுகள், சுந்தரராமசாமி யாரை பற்றியும் அதிகம் பேசியிருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. அது ஒரு காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாளாக நாளாக அந்த மதிப்பை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சில வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் என்கின்ற அளவிலே வந்து நான் மனநிறைவு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பல பொதுவான செய்திகள் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருந்தன. முக்கியமாக பாம்பன் விளை என்கின்ற அந்த இடத்திலே, நாகர்கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பாம்பன் விளை என்கின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில், உடனே ஏதோ ஆர்எஸ்எஸ் பைடக் நடக்கக்கூடிய இடம் என்று நினைத்து விடாதீர்கள். அது வந்து ஒரு கிறிஸ்தவ ஆசிரமம். அந்த இடத்துல வந்து நாங்கள் பல சந்திப்புகளை சுந்தரராமசாமி ஏற்பாடு செய்ய நாட்கணக்காக பேசியிருக்கிறோம். அந்த சமயத்தில் எங்களுடைய கருத்துக்களை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அரவிந்தனிடம் என்னை ஓயாமல் மலைக்க வைத்த செய்தி என்பது அவருடைய எப்போதும் புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் வாசிப்பதற்கும் நட்பு கொள்வதற்கும் அவர் வைத்து கொண்டிருந்த இடம். இத்தனைக்கும் வந்து அவரை பற்றிய ஒரு குறிப்பை வந்து கோபால் தொடக்கத்தில் படித்தார். அவருடைய கல்வியை பற்றி சொன்னார். ஆனால் உண்மையில் பார்க்கும்போது அரவிந்தன், மருதன், தேவி பாரதி, கலந்தை இவர்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசிரியனாக மிகவும் வெட்கப்பட வேண்டிய நிலையில் தான் என்னை போன்றவர்கள் இருக்கிறோம். நம்முடைய கல்வி முறையிலிருந்து இப்படிப்பட்ட ஆளுமைகளை உருவாக்கவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. முறையான கல்வி அமைப்புகளுக்கு வெளியே தான் தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார்கள். அரவிந்தன் மிக ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தார். அஹோபில மடத்தினுடைய பள்ளிக்கூடம். அது ஒரு ஓரியண்டல் ஸ்கூல். அது அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பாவப்பட்ட பிராமணர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன். அவர் வந்து கல்லூரிக்கு சென்றதில்லை. அவர் வந்து ஏதோ ஒரு திறந்த வெளி, தொலைதூர கல்வி கூட கிடையாது, திறந்த வெளி பல்கலைக்கழகத்தின் மூலமாக தான் படித்தார். ஆனால் நாம் பார்த்தோம் அவருக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிடிப்பு. அவருடைய இயக்க சார்பின் காரணமாக கொஞ்சம் சமஸ்கிருதமும் வந்து அவருக்கு தெரியும். ஸ்கூல்லேயும் படிச்சிருப்பாங்க அந்த ஓரியண்டல் பள்ளிக்கூடத்தில். அதுக்கு ஒரு அடிப்படை இருந்திருக்கும். நாம் பார்க்குறோம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாங்கள் எல்லாம் பாடம் நடத்திய பிறகு எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை, மாணவர்களுக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை என்கின்ற நிலை இருக்கின்றது. அவர் மிக நுட்பமாக வந்து மொழியை புரிந்து கொண்டு மொழிபெயர்க்க வேண்டும் என்பதில் வந்து அவருக்கு ஒரு கவனம் இருந்தது. இவர் கூட அதியமான் கூட சொன்னார், நம்ம மிகப்பெரிய பலம் என்பது நமக்கு சந்தேகம் வர வேண்டும். பலர் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கும் போது அவர்களுக்கு சந்தேகமே வருவதில்லை. அவர்களை வந்து நம்ம எப்படியுமே வந்து தேற்றவே முடியாது. இவர் அப்படி வந்து இருந்தார். அதில் ஒரு சிறு அனுபவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். டிஎம் கிருஷ்ணாவுடைய நூல்களை மொழிபெயர்த்தார். அது ஒரு நிலையிலான ஒரு சாதனை. ஆனால் அவர் எம்எஸ் பற்றி எழுதிய அந்த கட்டுரை இருக்கின்றது அல்லவா, டிஎம் கிருஷ்ணா எழுதிய கட்டுரை, அது வந்து ரொம்ப நுட்பமான கட்டுரை. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது அனைவருக்குமே தெரியும். இது சுப்ரீம் கோர்ட், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம், எந்த பிரச்சனை வந்தாலும், நம்முடைய வாக்குரிமையே பாதிக்கப்பட்டாலும், மனித உரிமைகளே பாதிக்கப்பட்டாலும் கூட எந்த அவசரமும் காட்டாத உச்ச நீதிமன்றம் எம்எஸ் சுப்புலட்சுமி பெயரில் ஒரு விருதை ஒரு கலைஞனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி மிக மிக அவசரமாக வந்து தீர்மானிப்பதற்காக கூடியது. அந்த மாதிரியான உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்குரிய அளவிற்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை அவர் மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்த்து அதை எனக்கு அனுப்பி கொடுத்தார். முதல்ல படித்ததுமே வந்து ரொம்ப வந்து ஒரு நிறைவாக இருந்தது. இப்படி இந்த ஒரு கட்டுரையை வந்து எனக்கு அச்சமாக தான் இருந்தது. இப்படி ஒரு கட்டுரையை தமிழில் மொழிபெயர்க்கும் போது என்னெல்லாம் சிக்கல்கள் வரும். அதுவும் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு தமிழ் சூழலுக்கு வெளியே அவருக்கு இருக்கக்கூடிய
ஆளுமை என்ன, ஆகிருதி என்ன, பேர் என்ன, புகழ் என்ன என்பது தெரியும். அப்புறம் தமிழ் சூழலுக்கென்று எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு ஒரு இடம் உண்டு. அதில் வந்து சில நுட்பங்கள் வந்து பலருக்கு வந்து தெரியாது. இதை எவ்வாறு இந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை வந்து தமிழுக்கு கொண்டு வருவார் என்று ரொம்ப வியப்போடு பார்த்தோம். மிகச்சிறப்பாக செய்திருந்தார். மிகச்சிறப்பாக செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகளை தான் வந்து நீங்கள் மேலும் சில நுட்பங்களை சேர்க்க முடியும். மோசமாக செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பையோ ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதியையோ எதுவுமே செய்ய முடியாது. அவர் அவ்வளவு சிறப்பாக செய்ததனால் சில 2-3 நுட்பங்களை வந்து நம்ம சொல்லவும், அவர் அதை உள்வாங்கி கொண்டு அவர் அதை செய்யவும் வந்து ரொம்ப ஒரு அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக நான் உணர்கிறேன். அப்புறம் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, ஒருவர் திருத்துகிறார் என்றால், அதை செம்மை செய்கிறார் என்றால், அதற்கு அந்த நன்மையை பெற்றவர் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் 2 இருக்கின்றது. முதல் நன்றிக்கடன் அல்லது கடமை என்னவென்றால், என்னவெல்லாம் திருத்தங்கள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தள்ள வேண்டியதை தள்ள வேண்டும். அதை விட மிக பெரும் நன்றிக்கடன், ஒரு பிழையை ஒருவர் திருத்தினார் என்றால் அந்த பிழையை வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட நன்றிக்கடனை நான் என்னுடைய பிரதிகளை திருத்தியவர்களுக்கு நான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் மற்றவர்கள் எத்தனை பேர் செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அரவிந்தன் ஒன்றொன்றையும் பார்ப்பார், அதிலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். அது வந்து ஒரு ஆசிரியராக எனக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதோடு அவரே மிக ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பது மற்றவர்களுடைய குறிப்புகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் இறந்தவுடன் மறைந்தவுடன் வந்த முகநூலில் வந்த எதிர்வினைகளை பற்றி ஏற்கனவே சொன்னார்கள். அதில் தொடர்பே இல்லாத ஒரு நண்பர் எனக்கு ஒரு முகநூல் குறிப்பை என்னுடைய புலனத்திலே ஒரு குறிப்பை அனுப்பினார். யாரோ ஒருவர் உங்களுடைய நண்பர் மறைந்ததாக தெரிகின்றது, அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவரை பற்றி மற்றவர்கள் எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் பார்க்கும்போதும் நீங்கள் எழுதிய 1-2 வரிகளை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் மிக பெரும் இழப்பு ஏற்பட்டதாக நான் உணர்கிறேன். என்னுடைய அஞ்சலியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒருவர் சொன்னார். அப்போ அந்த அளவிற்கு வந்து எத்தனை பேரை வந்து அவர் அவருடைய வாழ்க்கையை அவர் பாதித்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி என்று நினைக்கிறேன். அதோடு இணைத்து சொல்ல வேண்டியது வந்து, இந்த அவர் ஒரு ஆசிரியராக பலருக்கு விளங்கியிருக்கிறார் என்பதோடு எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார் என்பது. ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்து எம்.ஆர். ராதாவுடைய வசனம் என்று நினைக்கிறேன், உழைப்பென்ன உழைப்பு, கழுதை கூட தான் உழைக்கின்றது அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் இது வந்து இந்த உழைப்பு என்பது திட்டமிட்ட ஒரு பயனுள்ள உழைப்பாக வந்து அரவிந்தன் அந்த உழைப்பை செலுத்தி இருக்கிறார். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் கில்ட் எனிபடி என்ற ஒரு தொடர் உண்டு. ஆனால் அது எவ்வளவு தவறான ஒரு பழமொழி என்பது வந்து அரவிந்தன் காட்டிவிட்டு சென்று விட்டார். அவர் நிறைய உழைப்பார் என்று தெரியும், ஆனால் இந்த குறிப்புகள், முகநூல் குறிப்புகள், அந்த நண்பர்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் நினைத்ததை விட இவ்வளோ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் செய்த வேலைகளினுடைய அளவையும் தரத்தையும் 2ஐயும் சொல்கிறேன் பார்த்து சொல்லிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த ஆலோசனையை அவர் சற்றும் கேட்கவில்லை என்பது இந்த நண்பர்களுடைய குறிப்புகள் எல்லாம் காட்டுகின்றது. அவர் தன்னை இன்னமும் வந்து கொஞ்சம் கவனமாக, இதை விட ஒருவர் கவனமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை வைத்திருந்தார். அவர் சொல்கிறார், 1.5 இட்லியை பற்றி சொன்னார். எனக்கு என்னமோ அதில் கூட ஒரு சுந்தர ராமசாமியுடைய அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருகின்றது. அவருடைய உணவு ஆலோசகரை பார்க்கிறார். அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த உணவு நிபுணர் அந்த பெண்மணியை சொல்கிறார்,
ஐயா நீங்கள் 4 பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னாரு, ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்லுநர் சொல்கிறாங்க. இவர் கேட்குறாங்க, அது 5ஆ கூட்டிக்க கூடாதாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப யோசித்து சரி இனிமேல் ஆண்டுக்கு 5 பஜ்ஜி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரவிந்தனாக இருந்தால் அந்த 4ஓடு நிறுத்தி கொண்டிருப்பார். ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இவ்வளவு விவேகமாக இருந்திருக்கிறார். நிதானம் என்பது அவருடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு 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 தன்மை என்ற சொல்ல மண்குதிரை ஏராளமாக பயன்படுத்தினார். அரவிந்தன் என்ன சொல்லியிருப்பான்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்படி இருந்தது. எத்தனையோ செய்திகளை சொல்லலாம். பல அவர் ஆர்வம் செலுத்திய சில துறைகள், அவர் ஆர்வம் செலுத்தியிருக்க வேண்டாம் என்று நான் நேரடியாக வேறிடம் சொன்னேன். கிரிக்கெட்டை பற்றி இவ்வளவு நீங்கள் மாய்ந்து எழுதாதீர்கள். அது நம்முடைய தமிழ் சினிமாவை விட மிகவும் ஊழல் மிகுந்த ஒரு துறை. அதை பற்றிய இவ்வளவு பரபரப்பும் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் நீங்கள் செலவிடாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை போன்ற ஆலோசனைகளை எல்லாம் அவர் புறக்கணித்ததை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனென்றால் அவருக்கு அது பெரிய மகிழ்ச்சி தந்தது. ஆனால் இன்னமும் தன்னை அவர் கவனித்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது மற்றவர்களை கவனிப்பதை கொஞ்சம் குறைத்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் எனக்கு தோன்றுகின்றது. நான் சொல்லக்கூடிய பழமொழிகளை அவர் மிகவும் ரசிப்பார். ஆகவே ஒரு பழமொழியோடு நான் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். ஆனால் இதை சொன்னதும் அவர் நிச்சயமாக சிரிப்பார் என்று தெரியும். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்று தெரியவில்லை. எல்லாருக்கும் குறி சொல்லுமாம் பள்ளி, தான் விழுமாம் கழனிப்பானைக்குள் துள்ளி என்று சொல்வதைப் போல் அவர் அனைவருக்கும் ஆலோசனைகள் கூறினார். ஆனால் அவர் அந்த ஆலோசனையை பின்பற்றாமல் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. திடீரென்று ஒரு அவசரமான எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இதுவரை ஒரு முறை கூட இந்த வேலையை செய்ய முடியாது என்று அவர் சொன்னதே இல்லை. அவரிடம் நான் ஒரு 1000 பக்கத்திற்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், பார்த்து விட்டு தர முடியுமா என்று கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் என்பதை மட்டும் சொல்வேன். இந்த அடுத்த வாரம் பார்க்க முடியாதுங்க, மே மாதத்துக்குள்ளே பார்த்து கொடுத்துட்றேங்க அப்படின்லாம் சொல்வார். ஆகவே இந்த இழப்பு என்பது உடனடியாக உணரக்கூடிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. இது ஒரு நட்பின் இழப்பு மட்டுமல்ல, ஏதோ ஒரு கை இழந்ததை போன்ற ஒரு நிலை. நன்றி, வணக்கம்.